தங்கராஜ் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு சுரேஷ் மதிக்கிட்ட முதல்ல இதை பற்றி பேசலான்னு பேசுறதுக்காக போக, ஆனால் அதுக்கு முன்னாடியே மதி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், பேசலாமா? என்ன, நான் சொல்ல வேண்டியதை இவ சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆ, பேசலாம் பேசலாம், என்ன பேசணும்? இல்லை, உங்கள் மாமா எப்போவுமே இப்படிதானா? இல்லைனா இப்போ மட்டும்தான் இப்படியா? என்ன, ஏன் மாமாவை பற்றியா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாம். இல்லை, உங்கள் மாமா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்களோட பொண்டாட்டியை இப்படியெல்லாம் நடத்துறது உங்களுக்கே தெரியும்ல. ஆனாலும் நீங்கெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஏன், என் அக்கா நல்லா தானே இருக்கா? எங்க மாமா என் அக்காவை தங்கத்துல தாங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதை தான் இன்னைக்கு பார்த்தனே. உங்க அக்காவை உங்க அம்மா அப்பா முன்னாடி எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. உங்க அக்கா போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போனாங்க. எனக்கே மனசு பாரமா இருக்கு தெரியுமா? ஏன் உங்க மாமா பண்றதெல்லாம் தப்புன்னு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் என் மாமா தப்பு பண்றாங்கன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிற? என் மாமா எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் என் மாமா என்னோட வீட்டில் எந்த ஒரு உண்மையுமே மறைக்க மாட்டாங்க. அதனால தான் அக்கா பேசுனதை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம வெளியே சொல்லிட்டாங்க. அதுலேயும் என் மாமா மேலே தப்புன்னு நீயே சொல்லிக்கிட்டு இருக்க. அக்கா அப்படி அம்மா அப்பாவை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம்ல. எப்படியோ பேசுகிறாங்க, பேசல, அது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க வேண்டிய விஷயம். அதை போயிட்டு இப்படி பேசுறது நல்லாவா இருக்கும்? அதுலேயும் அவங்க அப்பா அம்மாவை பற்றி இப்படி பேசிட்டாங்கன்னு இப்படி வெளிப்படையாக சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் எப்படி கஷ்டப்படுவாங்க? அதனால உங்கள் அக்கா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்கள் மாமாவுக்கு தெரிய வேண்டாமா என்ன? இங்கே பாரு, தேவையில்லாமல் என் மாமாவுக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. என் மாமா 1% கூட எந்த விதத்துலேயும் தப்பு பண்ணாதவங்க. அவங்க எப்பவுமே எல்லாத்தையுமே நியாயப்படி செய்வாங்க, நியாயப்படி சொல்லுவாங்க. என் மாமா எப்பவுமே எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு மதியம் சிரிச்சுக்கிட்டே, ஏன் இதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் சேர்ந்து வாழ சொல்லி உங்ககிட்ட சொல்லி அனுப்புனாங்களே, அந்த மாதிரி முடிவு மாதிரி சரியா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? என்ன, யார் அப்படி சொன்னாங்க? ஏன் மாமா சொன்னாங்கன்னு யார் உங்ககிட்ட சொன்னாங்க? யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் மாமா வீட்டில் இருக்கும்போது நானே எல்லாத்தையும் கேட்டேன். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை முழுசாக கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு உங்கள் மேலே இருந்த கோபமே போச்சு. அதனால தான் அடுத்த நாள் நடந்ததுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டேன். ஏன்னா நீங்கள் உங்கள் மாமா சொன்னதுக்காக என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என் கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவோடு வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இது முட்டாள்தனம்னு இன்னும் புரிய வரலல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருந்தப்போ கூட இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தானே என்கிட்ட கூட இப்போது இதை கேட்கணும்னு சொல்லி சொன்னீங்க இல்லையே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு தடுமாற ஆரம்பிக்க. ஆனால் மதியம் நீங்கள் இப்படி தடுமாறும் போதே எனக்கு என்ன நடந்திருக்குன்னு நல்லா புரியுது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்க, இது உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது நீங்கள் தான், அவங்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு என் பக்கத்துல இருந்து பார்க்குற உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நான் எப்படி யோசிப்பேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா இல்லையா? அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் மாமா பேச்சை கேட்டுட்டு வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் இதுதான் சரியா அதுதான் சரின்னு நீங்களாக நினச்சி பார்த்துட்டு மற்ற யாரையுமே யோசிக்காமல் இப்படி எல்லாருமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அது பாதி இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னோட பார்வையிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் சுய புத்தியில் யோசிக்கிறவங்களா தெரிஞ்சதே கிடையாது. உங்கள் மாமா சொல்கிற பேச்சு கேட்குற ஒரு பொம்மை மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. குறிப்பாக உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குன்னு சுரேஷோட கோவத்தை தூண்டி வர்ற மாதிரி பேச, இதில் கடுப்பான சுரேஷும், ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாம், மூளை இருக்கிறவங்க சுயபுத்தியோட அவங்க வாழ்க்கையோட முடிவை அவங்களே எடுப்பாங்க. இப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. நீங்கள் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு சுயபுத்தி இல்லை, மூளை இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவை நானே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் மாமா என் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதில் நல்லது கெட்டதை பார்த்து நானே தான் அதை பண்ணுவேன். மற்றபடி முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கேன்னு சொல்ல, அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். அப்புறம் இப்போ என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும்னு சொல்லி சொன்னீங்களே, என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் அக்கா உங்ககிட்ட பேசிட்டு போனால, இப்போ அவள் பெட்டராக இருக்காளான்னு கேட்க வந்தேன். நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நல்லா போய் சொல்லி சமாளிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவங்க மறுபடியுமே சுரேஷை மொக்க பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் சுரேஷ், நம்மளை பற்றி இப்படி எல்லாமா இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு சுய புத்தியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? சேச்சா, என் மாமாவை பிரிக்கிறதுக்காக இவ வேணுனே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம இவளோட வழியில் விழுந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க லேட்டாக எந்திரிச்சு கிச்சனுக்கு வர, அங்கே அடுத்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ராஜலக்ஷ்மி சுடு தண்ணி மலர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதை மதி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கு என்ன சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து என் மூஞ்சில் ஊற்ற போறியான்னு மதிக்கிட்ட ராஜலக்ஷ்மி சண்டை போட, ஆனால் அவங்க கிட்ட மதியும் பொறுமையோட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை,
நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? நீங்க என்ன அவ்வளோ பெரிய குத்தமா பண்ணியிருக்கீங்க. அப்படியே நீங்க ஏதாவது தப்பு பண்ணாலும், நான் அந்த அளவுக்கு கொடுமைக்காரி கிடையாது. கண்டிப்பா இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆமா, ஆமா. நீ மூஞ்சிலலாம் ஊத்த மாட்ட. அதுவும் சுடு தண்ணியெல்லாம் ஊத்த மாட்ட. ஆசிட் இருந்தா எடுத்து தான் ஊத்துவ. சரி, சுடு தண்ணியெல்லாம் நீ இன்னும் எனக்கு கொடுக்க தேவையில்ல. போ, போய் மலர எடுத்துட்டு வர சொல்லு. இல்ல அவங்க வேலையா இருக்காங்க. நீங்க குடிங்க. இது சுடு தண்ணி தான். நான் கூட போடல. அவங்க தான் போட்டாங்க. தேவையே இல்லப்பா. உன் கையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு நான் இருக்கேன். தயவு செஞ்சு போறியா இல்லையா? இல்லைன்னா இந்த சுடு தண்ணி எடுத்து நான் உன் மூஞ்சில ஊத்திடுவேன்னு திட்டிக்கிட்டு இருக்க. மதியும் கொஞ்சம் மறைச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சுரேஷ் அங்க வரத பார்த்துட்டு, பாத்தியாடா உன் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்தியா? என்னம்மா என்னாச்சு? உன் பொண்டாட்டி சுடு தண்ணி எடுத்து என் மூஞ்சில ஊத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் ஆசிட்டையும் சேர்த்து ஊத்துவேன்னு கூட சொல்லுவாடா இவ? அம்மா, என்ன நடந்துச்சுன்றத நான் முழுசா பார்த்துட்டு தான் வந்தேன். நடந்தது அப்படியே நீங்க தலைகீழா மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப மதி இதுக்கு முன்னாடியும் அந்த காஃபி டம்ளர்ல நடந்தது ஒண்ணு இவங்க சொல்றது ஒண்ணுன்னு சொன்னதுதான் உண்மையா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சாலும் வெளியே அவங்க அம்மா கிட்ட ஆல்ரெடி அவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குமா. நீ ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க ராஜலட்சுமியும், அப்படி என்னடா தலை போகிற பிரச்சனை? அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. கொஞ்சம் வெளி பிரச்சனை. சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ ஏம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? முக்கியமா இதில் மதி மேலே எந்த தப்பு கிடையாது. நீ தான் ஞாபகம் மறதியால அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு நீ சொன்னது எல்லாத்தையுமே மற்றவங்க சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது சரியாக மாத்திரை போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. தேவையில்லாமல் போய் சொல்கிறத விட்டுட்டு உன் வேலையை பாருமான்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் எல்லாரும் முன்னாடியும் ராஜலட்சுமியை அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. இதை கேட்டுட்டு மதியம் ஷாக்கிங்கோட சுரேஷை பார்த்துக்கிட்டு இருக்க. சுரேஷ் மதியம் நைட்டு சொன்ன விஷயத்துலேருந்தே இன்னும் வெளியே வரல போல. அதனால அவங்க பேயறிஞ்ச மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜலட்சுமிக்கு தான் அதிர்ச்சி தாங்க முடியல. அவங்க இன்னுமே உறைஞ்சு போய் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அடுத்து சுரேஷோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.